ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இருந்த தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் இணைந்து நம்ம தேவன் ஆராதனை செய்து நல்ல வார்த்தைகளை பார்த்து இதுவரைக்கும் நம்ம சங்கீதங்களை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நம்ம நடுவில் அருமை தம்பி கணேஷ் அவங்க நம்ம நடுவில் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நடத்தி நல்லா வர்ஷிப் பண்ணி நமக்காக ஜெபிக்க போகிறாங்க. மீதிமான நேரத்தை அவருடைய கரத்தில் கொடுக்கலாமா? அமேன். பிரைஸ் லார்ட். அமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி. அமேன். இந்த காலை வேளையில் கூட நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் இருந்த இடங்களில் இந்த அதிகாலை நேரத்தில் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயேனும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயேனும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமேன் 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 ஆமேன். அப்படி இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அதிகாலை வேளையில் ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திராவியானவரே. ஆமேன். அதிகாலையினை தேடுகிறவர்கள் கண்டடைவரால் வசனத்தின்படியாக ஆமேன். அப்பா, நான் உங்களை பார்க்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா, இந்த காலை வேளையில் இந்த முதல் மணி நேரத்தை ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்காக நான் கொடுத்துருக்கிறேன் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மேலும் அப்பா கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தரப்பா ஸ்தோத்திரம் கிரியை செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் அப்படி செய்யப்பட கிருபைக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆவியானவரே. அப்பா, நாங்கள் செலுத்தின துதிபலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி. ஆமேன். அப்பா, நாங்கள் பாடல் மூலமாக கர்த்தரை மகிமைப்பட்டதுக்காக நன்றி தகப்பனே. அப்படியே செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த காலை வேளையில் கூட சிறு நேரம் துதிக்கும் ஆராதிக்கும் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செஞ்சார். இந்த காலை வேளையில் நம்ம வந்துட்டு ஒரு சில வசனங்களை பார்ப்போம். அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய வசனம் என்ன பார்த்தீங்கன்னா,
சங்கீதம் 37 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். இந்த வசனத்தில் வந்து என்ன இருக்குன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணுமாமாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ரீசன்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் கவலைப்படுறதுக்கு வந்து 1000 ரீசன் இருக்கும். நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிருப்பாங்க, நமக்கு ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நமக்கு உடலில் வந்து ஏதாவது பலவீனங்கள் இருக்கலாம், இல்லை நம்மளால் வந்து படிக்கிற பிள்ளைகளால் படிக்க முடியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ எத்தனையோ கவலைகள் வந்து நம்ம இந்த பூமியில் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ கவலைப்படுறதுக்கு வந்து ரீசன்ஸ் 1000 இருக்குது. பட் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. அப்போ நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா, நமக்குடைய ஆண்டவர் வந்து நமக்கு நம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மளோடு இருக்கிறார். அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து நமக்கு இந்த பூமியில் தேவைப்படுறது இல்லை. ஸோ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தோன்னா அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நமக்கு அருள் செய்வார்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு விருப்பங்கள் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி ஒரு எனக்கு கார் வேணும், இந்த மாதிரி ஒரு பைக் வேணும், இந்த மாதிரி ஒரு சுகமான வாழ்க்கை எனக்கு வேணும், ஆரோக்கியமான வாழ்க்கை எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு படிப்பை நான் படிக்கணும், இது பெரிய பெரிய இடங்களெல்லாம் வந்து நான் போய் அமரணும், நிறைய பேர் வந்து என்னால் வந்து பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விதமான விருப்பங்கள் இருக்கும். ஆனால் இந்த விருப்பங்களெல்லாம் நிறைவேறணும்னா வெறும் ஜெபமும் வேத வாசிப்பும் மட்டும் நமக்கு பத்தாது. ஸோ என்ன வேணும்னா, நம்ம அந்த பைபிளில் இருக்கிற எல்லா வசனங்களையும் ஃபாலோ பண்ணும்போது தான் கர்த்தரிடத்துலேருந்து முழுமையான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த வசனம் அப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எப்போ அருள் செய்வாருங்க? கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நம்மளுடைய இந்த நம்ம இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் கர்த்தர் அருள் செய்வார். ஸோ இந்த வேலையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வீடியோ மூலமாய் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காலை வேலையில் ஒரு வேளை இதுக்கு மேலே நீங்கள் இந்த நாளை கன்டினியூ பண்ணுற இடத்துல எத்தனையோ கவலைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை எதிர்நோக்க வந்து காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வேலையில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க. எந்த நிலைமை வந்தாலும் அந்த மனமகிழ்ச்சி மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்குறோம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஸோ நம்ம இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு நம்முடைய சரீர பலம் மட்டும் நமக்கு பத்தாது. ஸோ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு ஒரு பலன் தான். ஸோ எல்லோரும் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த வார்த்தையை வந்து எல்லோரும் விசுவாசித்து எல்லோரும் எல்லா விஷயத்திலும் மனமகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸோ இந்த வேலையில் நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு நல்ல மனமகிழ்ச்சியை கர்த்தர் தரும்படியாகும், என்னுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாகும். எல்லோரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இதை அதிகாலை வேலையில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார்னு கர்த்தர் சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்பா எங்களால் மனமகிழ்ச்சி இருக்க முடியல ஆண்டவரே. அப்பா நீ பார்க்க போகிற காரியங்கள் நிறைய பேருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர ஆவியானவரே எத்தனையோ கஷ்டத்தை தருகிற, அப்பா கண்ணீரை தருகிற காரியங்களாக இருக்கிறது ஆண்டவரே. அது எல்லாத்தையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் பரிசுத்தமான கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு இடத்தை ஆசீர்வதிப்பீராக, அவங்க செய்கிற காரியங்கள் வாய்க்க பண்ணுவீராக. இன்றைக்கு அவங்க என்ன காரியம் செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க, அவங்க நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை தாங்க தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. அவங்களுக்கு இருக்கிற எல்லா கண்ணீர் கவலை துக்கங்கள் அனைத்தையும் மாற்றி கர்த்தர் மனமகிழ்ச்சியை தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இருதயத்திலிருந்து ஆமென் ஒவ்வொரும் கலிகூற கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த கிருபைக்கும் தயவுக்கும் நன்றி ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. பத்திரமாய் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் அப்பா, தங்களுடைய செய்கிற எல்லா காரியங்களை பாதுகாத்து பத்திரமாய் வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. நாம மகிமைப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். திரும்ப இந்த ஜெபத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர ஆவியானவரே நடத்தக்கூடிய அப்பா ஸ்தோத்திரம் பென்னி மோகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஸ்தோத்திர ஆவியானவரே இந்த ஜெபத்தின் மூலமாக அப்பா இந்த அநேக ஜனங்கள் பயன்படட்டும் தகப்பனே. இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்கும் அப்பா ஸ்தோத்திரம் நீர் கிருபை செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலபாகம் மறவாதே. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களோட ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். நம்ம இந்த நிகழ்ச்சி இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலம் நம்ம தேவனுடைய சமூகத்தை வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான காரியங்களை நம்ம விசுவாசித்து அதன் மூலம் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். God bless you.